சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் 2025-26 ஆண்டு நடப்பு நெல் கொள்முதல் பருவத்தில் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் நெல் கொள்முதல் அதிகரித்துள்ளதால் கரீப் பருவ நெல் கொள்முதல் இலக்கினை 23,50,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 47,50,000 மெட்ரிக் டன்னாக நிர்ணயம் செய்திட வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் எம்ஆர்பி மூலம் 13,093 பேருக்கும், டிஎன்பிஎஸ்சி மற்றும் தேசிய நல்வாழ்வு குழுமம் மூலம் 48,418 பேருக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 13/3/2026 அன்று தலைமை செயலகத்தில் 2025-26 கல்வியாண்டில் அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களில் முதற்கட்டமாக வரலாறு கல்வியியல், மனித உரிமைகள், கடல் உயிரியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் ஆகிய 4 பாடப்பிரிவுகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட 5 உதவி பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக விஜய் டெல்லி புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் டெல்லி புறப்படுவதில் சிறிது நேரம் தாமதம் ஏற்பட்டது. விஜய் கொண்டு சென்ற கைப்பையில் கத்திரிக்கோல் இருந்ததால் விமானத்தில் ஏற அனுமதிக்கவில்லை எனவும், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சோதனை செய்து அப்புறப்படுத்திய பிறகு விஜய் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றார். கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கூறும்போது, விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரத்திற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை எனவும், புகார் அளித்த போது நடவடிக்கை எடுத்திருந்தால் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும், கூட்டணிக்காக நாங்கள் யாரையும் எதிர்பார்த்து இல்லை எனவும் அண்ணாமலை அதிரடியாக பேசியுள்ளார். கரூர் மாவட்டம் வெளியணை பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்களை ஏற்றி கொண்டு வந்த பேருந்து ஒன்று ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக தண்டவாளத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பேருந்திலிருந்து மாணவர்கள் இறங்க முற்பட்ட நிலையில் அதற்குள் புலியூரில் உள்ள ஒரு சிமெண்ட் ஆலைக்கு ஜல்லி ஏற்றி கொண்டு வந்த அந்த வழியாக சென்ற சரக்கு ரயில் பேருந்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ள இந்நிலையில் 18 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் அரசியல் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று கூறி களத்தில் இறங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது. இதில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் ஆளும் திமுகவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமானவர்கள் பண்ருட்டியை சேர்ந்த சிறுவர்கள் தேவா, ஜீவா. இந்த சிறுவர்களுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடி வீடியோ சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்பட்டது. அந்த வீடியோவில் சிறுவர்கள் இருவருக்கும் ஸ்டாலின் வாழ்த்துக்கள் கூறியும் அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். இந்நிலையில் 1 லட்சம் வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லை, தேவாவும் ஜீவாவும் எப்படி படிப்பார்கள் முதல்வரே என்று அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். உளவுத்துறையை கையாள போகும் முதல் பெண் டிஜிபி, அதிரடி மாற்றங்களை கையில் எடுத்த அரசு. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக நடந்து வந்த குற்ற செயல்களும் அதைத் தொடர்ந்து எழுந்த புகார்களும் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு தமிழக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய நிலையில் முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலரை மாற்றி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு இப்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த போது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு எதிராகவே தான் உள்ளது எனவும், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும், வருகிற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிப்பதை விரும்பவில்லை எனவும், திமுகவிற்கு வாக்களிப்பது தற்கொலைக்கு சமம் என பி.ஆர். பாண்டியன் ஆவேசத்துடன் பேசியுள்ளார். மனித உடலின் மிகவும் சிக்கலான உறுப்பான மூளையை உயிரணு மட்டத்தில் வரைபடமாக்கும் பிரம்மாண்ட முயற்சியில் சென்னை ஐஐடியின் சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையம் இறங்கியுள்ளது. மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியாக இருந்த வி.கே. சசிகலா அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார். சசிகலாவின் தம்பி திவாகரன் தொடங்கிய அண்ணா திராவிடர் கழகம், சசிகலாவின் அக்கா மகன் பாஸ்கரன் தொடங்கிய அண்ணா எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தீவிர தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை என்றாலும் சசிகலாவின் புதிய கட்சி 2026 தேர்தலில் கவனம் பெற்றுள்ளது.
வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டு இடர்பாடுகளை நீக்கி தொழில்துறை, உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையினரின் தொழில் சீராக நடைபெற எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு மின்சாரம் யூனிட்டிற்கு ரூபாய் 2 மானியம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சலுகைகளை அறிவித்துள்ளார். இலக்கியத்துறையில் சாதனை படைத்தோருக்கு ஆண்டுதோறும் ஞானபீட விருது வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டின் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக ஞானபீடம் விருது கருதப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய அளவில் இலக்கியத்தின் உயரிய விருது 60வது ஞானபீட விருது வைரமுத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது தென் தமிழக மக்களின் நீண்டகால கோரிக்கை. இந்த கனவு நனவாகும் விதமாக சமீபத்தில் மத்திய அமைச்சரவை மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச அந்தஸ்து வழங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரை விமான நிலைய விழா புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகளுக்கு மாணிக்கம் தாகூர் MP கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சியில் டீசல் இல்லாமல் சைக்கிள்ல தான் போய் ஓட்டு கேட்க வேண்டும் போல என்று உலக நாடுகள் தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் ஆர்ப்பாட்டம். திருச்சியில் KN நேரு தலைமையில் ஆலோசனை. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து திருச்சியில் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக போலீஸ் அவ்வப்போது அதிகாரிகளின் பதவி உயர்வு, பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி வருகிறது. இந்நிலையில் இன்று 3 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் பொருளாதாரம் குற்றப்பிரிவு DGP-யாக இருந்த பாலநாகதேவி உளவுத்துறைக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவை காலப்பட்டி பகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று நிருபர்களுக்கு பேட்டியளித்த போது விஜய் குறித்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை எனவும் யாரையும் எதிர்பார்த்து NTA கூட்டணி இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடந்த 2021 கொடுத்த தொகுதிகளை காட்டிலும் குறைவாகத்தான் தருவோம் என்ற திமுகவின் முடிவு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேஜ கூட்டணியுடன் கூட்டணி வைக்க விஜய் கட்சி ஆலோசித்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படவில்லை என்ற தகவல் வெளியானது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசியபோது 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என கிருஷ்ணகிரியில் துணை முதலமைச்சர் உரையாற்றியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பத்திரிகையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து உள்ளனர். அப்போது அவர்கள் பெற்று வரும் ஓய்வூதியத்தில் உயர்வு, மருத்துவ காப்பீடு மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்களிடம் முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு வீட்டுமனை மற்றும் ஓய்வூதிய உயர்வு மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ச்சியாக 3வது நாளாக தங்கம் விலை சரிவை சந்தித்துள்ளதால் ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 1,19,000 ரூபாய்க்கு கீழ் வந்துள்ளது. நகை வாங்குவோரிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 1,120 ரூபாய் குறைந்துள்ளது. இதன்படி ஒரு சவரன் தங்கம் 1,18,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராமுக்கு ரூபாய் 140 குறைந்து 1 கிராம் தங்கம் 14,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.